வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பக்கம் 38ல் இருக்குது. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனா அறநூல்கள். அந்த அறநூல்களில் உலக பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். அதாவது 7 சொற்கள்ல இல்லாத செய்திகளில் எல்லா செய்திகளையும் கூறுகுது. அதை நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அடுத்து பாருங்க, கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதாவது எழுத்துக்களுக்கு தொடக்கம் எப்படி ஆ எழுத்தோ, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு தொடக்கம் இறைவன் தான், ஆதி பகவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை சரியான நேரத்தில் பெய்யலைன்னா விவசாயம் பண்ண முடியாது, நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாமே என்ன பண்ணும், பசியால கஷ்டப்படுவாங்க. அதை தான் இந்த திருக்குறள் கூறுகிறது. அடுத்து பாருங்க, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது உரிய காலத்தில் மழை பெய்யலைன்னா அப்போ என்ன ஆயிடும், பசியால எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. உரிய காலத்தில் பெஞ்சதுன்னா எல்லாரையும் காப்பதும் மழைதான். அப்போ மழை தான் நம்மளுக்கு கடவுள். இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், உரிய காலத்தில் மழை பொழிய வேண்டும். அடுத்து பாருங்க, நீத்தார் பெருமை. சேக்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேக்கரிய செய்களாதார். முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். யார் முடியாத செயலையும் செஞ்சு காட்டுறாங்களோ அவங்க தான் பெரியோர். முடியாதுன்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் யாரு, சிறியோர். அடுத்து மக்கட்பேரு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றார், மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. மக்களுக்குன்னா யாரு, இந்த இடத்துல மனிதர்கள் வரும். அதுதான் மகிழ்ச்சி. தம்மை விட தம் குழந்தைகள் அறிவுடையவர்னு சொன்னா அது பெற்றவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து பாருங்க, அன்புடைமை. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலான் எல்லாம் தமக்குரையர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அடுத்து பாருங்க, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு கண்டிப்பா அன்பு இருக்கணும். இனியவை குறள். பணியுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். மற்றவை அணிகலன்கள் ஆகா, மற்றவை அணிகலன்கள் ஆகா. அடுத்து பாருங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயே உண்பதை போன்றது. சரிங்களா? அதாவது இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இதுல மனப்பாட திருக்குறள் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். அந்த 4 திருக்குறள் மட்டும் மறுபடியும் நம்ம ஒரு முறை பார்க்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் திருக்குறள் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் தான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இது மனப்பாடம். இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். எப்படி வாசிக்கணும் பாருங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்து 2வது குறள். இதுல மனப்பாடம் குறள் எது, இந்த குறள். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். சரிங்களா? இது 2வது மனப்பாட குறள். அடுத்து பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், ஆனா அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, தம் உடம்பும் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து 5வது குறள் பார்த்தீங்கன்னா என்னன்னா 4வது குறள் இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது நம்ம தமிழ் மொழியில பேசுவதற்கான இனிமையான சொற்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இன்னா சொல் பேசுவது, இன்னா சொன்னா என்னது, வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுவது எதுக்கு சமம்னா, இப்போ நம்ம காய் இருக்கு, கனி இருக்கு, காய் இருக்கு, நம்ம எதான் விரும்பி சாப்பிடுவோம்? கனி தான் விரும்பி சாப்பிடுவோம். அதுதான் சொல்றாங்க, நம்ம மொழியில இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இந்த 4 திருக்குறளையும் நல்லா மடப்பாமா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். அதுக்கப்புறம் இதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு? 3 பிரிவுகள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 133 அதிகாரங்கள். எத்தனை பாடல்கள் இருக்கு? 1330 குறட்பாக்கள் இருக்கு. திருக்குறளுக்கு இன்னும் வேற பல சிறப்பு பெயர்கள் என்னென்ன பேர் இருக்கு? உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து. நிறைய பேருக்கு உலக பொதுமுறைன்னா தெரியும், வாயுரை வாழ்த்துன்னா தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறளுக்கு இன்னொரு பேரு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து. இதுக்கு பிக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மதிப்பீடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தெரிவது, அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய குழந்தை. மக்கள்னா அந்த இடத்துல குழந்தைகள் வரும். அறிவுடைய குழந்தைகளை பெற்றிருந்தா அதுதான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். என்னது? ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இனிமையான சொற்கள் தான் அவங்களுக்கு சிறந்த அணி. அடுத்து குறள் பாருங்க. இனிய, இந்த இடத்துல கேப் இருக்கு, இந்த இடத்துல உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்து பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கிறது, என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து பாருங்க, செயற்கரிய நயம் அறிக, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய, செயற்கரிய செய்கலாதார். இந்த குறளில் உள்ள எதுகை மூனை சொற்கள் எடுத்து எழுதுக. இதுல எதுகை சொற்கள் மூனை சொற்கள் எடுத்து எழுதணும். எதுகைனா என்னன்னா 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இதுல எதெல்லாம் 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு? இங்க பாருங்க, யா செயல்ல யா வருது. இங்க செயற்கரிய, செயற்கரிய, செயற்கரிய. மூனை எதுகை சொற்கள் 2ஆம் எழுத்து. இங்க யா யா 2 ஒரே வார்த்தைனால இந்த செய்வார் எடுத்துக்கலாம். செய்வார், செய்கலாம். இதுதான் எதுகை சொற்கள். என்னது? எதுகை. எதுகை சொற்கள் என்னென்னது? செய்வார், செய்வார், செய்கலா, செய்கலா. இதான் எதுகை சொற்கள். 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இ இ. இதான் எதுகை சொற்கள். அடுத்து பாருங்க, மூனை சொற்கள் கேட்டிருக்காங்க. மூனை சொற்கள் என்ன வரும்? முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ மூனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்க கவனிங்க, செயற்கரிய, அதுல சே வந்திருக்கு. செய்வார், செய்கலா. இது மூணுமே என்னது? மூனை சொற்கள்ல வரும். எது? செயற்கரிய, செய்வார், செய்கலா. சேன்னு வருது இல்லைங்களா? மூனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். எதுகை சொற்கள்னா 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. செய்வாரும் செய்கலாவும் எதுகை சொற்கள்ல வரும். செயற்கரிய, செய்வார், செய்கலா இதெல்லாம் மூனை சொற்கள்ல வரும். அடுத்து இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கதை கொடுத்துருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தா மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டும் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாய் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்போ இந்த குறள் எதற்கு, இதுல எந்த குறள் இதுக்கு சரியானதா இருக்கும்னா பாருங்க, தன்னை பெற்ற பொழுதை விட இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு என்ன திருக்குறள்? ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா. இப்ப தன் பையன் ஜெயிச்சிருக்கான், தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான்றது இப்ப வாங்கிருக்குது. அவனை பெற்ற போது இருந்த மகிழ்ச்சியோடு இப்ப நான் ரொம்ப பெருமையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா, யாரு, மாரியப்பனோட அம்மா சொல்றாங்க. அப்போ இந்த ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான் இந்த
செய்திக்கு பொருத்தமான திருக்குறள். அடுத்து குருவினா பாருங்க. உயிருள்ள உடல் எது? அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? இங்க இருக்கு பாருங்க, பக்கம் 39. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும். இதுதான் மூன்றாவது கேள்விக்கு பதில். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். இதுதான் அன்பிலார் அன்பு உடையவர்களுடைய செயல்கள். இதுதான் மூன்றாவது கேள்விக்கு பதில். அவ்வளவுதான், இந்த திருக்குறள் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.